முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் இன்னைக்கு 22 கேரட் கோல்டை பார்த்தோன்னா ஒரு கிராமுக்கு ஒரு 30 ரூபாய் அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இது ஒன்றும் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்ல முடியலனாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கோல்டோடைய ப்ரைஸ், அதாவது தங்கத்தினுடைய விலை உயர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னா, இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்துடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துச்சு. அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் ஒன்றும் மோசமாக வரல. அதாவது மே மாதம் வந்ததை விட கொஞ்சம் பெட்டராக தான் வந்துருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால தங்கத்தினுடைய விலை உயர்வு ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது அப்படியே கண்டினியூ ஆகுமான்னு கேட்டால் இந்த ஜூலை மாதம் வேணால் கொஞ்சம் சின்ன சின்ன ரேலி இருக்கலாம். ஆனால் இது கண்டினியூ ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா, இதான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் தான் குண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்களே. பெட்ரோல் விலை ஏற ஆரம்பிச்சிடும், இல்லை க்ரூட் ஆயிலோட விலை ஏற்கனவே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்த மாதம் இன்ஃப்ளேஷன் டேட்டா எதிர்பார்ப்பை விட கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து கோல்டோடைய ப்ரைஸ் இறக்கத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் கொஞ்சம் கம்மி தான். இது கமாடிட்டிஸ், எல்லா கமாடிட்டிஸோட ட்ரேட் ஆகிற டேட்டா. கோல்டை பாருங்கள், ஃப்ளாட்டாக அந்த பக்கம்லாம் இந்த பக்கம் இல்லாமல் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதுவே மதியான டைமில் நான் பார்க்கும் பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 0.5% அளவுக்கு நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு, அதாவது தங்கத்தினுடைய விலை குறைஞ்சிருந்துச்சு. இப்போ பார்க்கும்பொழுது அது அப்படியே சின்ன ஒரு ஏற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. க்ரூட் ஆயிலில் பார்க்கும் பொழுது க்ரூட் ஆயிலும் பெரிய ஒரு ஏற்றமும் இல்லாமல் பெரிய ஒரு இறக்கமும் இல்லாமல் ஒரு 0.1% லெவலில் நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே சைடில் அமெரிக்கன் மார்க்கெட், நம்ம மார்க்கெட் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக ஒரு ஏற்றத்தை கொடுக்கல. சரி, அமெரிக்கன் மார்க்கெட் எந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது அவங்களுடைய மார்க்கெட் எல்லாமே நல்லா சூப்பராக பச்சையாக ஓப்பன் ஆகிருக்குது. நமக்கு தான் பாயசத்தை போட்டுட்டு அவங்க நல்லபடியாக ஒரு ஏற்றத்தை கொடுத்து போய்கிட்டு இருக்காங்க. அதே டைமில் நம்மளுடைய இந்தியன் ருப்பியை பார்க்கும்பொழுது நேற்று ஒரு முந்தானத்துன்னு நினைக்கிறேன், 2 நாளைக்கு முன்னாடி ஒரே நாள் 60 பைசா அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருந்துச்சு. இன்றைக்குமே ஒரு 20 பைசான்ற லெவலுக்கு நம்மளோட இந்தியன் ருப்பி வேல்யூவை இழந்துருச்சு. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பு விழுந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்கன் டாலர் நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு இருக்கு இந்தியன் ருப்பிக்கு ஆப்போசிட்டாக. இது நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நல்ல விஷயம் கிடையாது. ஸோ கவனத்தை வச்சுக்கோங்க. அடுத்து இதுதாங்க ஹைலைட்டே. இப்போ என்னன்னா, நம்ம அகில உலக நாட்டாம ட்ரம்ப் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு பாருங்க. இவர் உண்மையிலே எப்படி சொல்றது, அவர் ஒரு பெரிய பதவியில் இருக்காருலாம் சொல்ல முடியல. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் ஒவ்வொரு கப்பலும் எண்ணெயை அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கிராஸ் பண்ணி போகணுன்னா 20% ஃபீஸ் எனக்கு கொடுக்குன்றாரு. ஏங்க, அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸே பார்த்தா ஈரானுக்கும் ஏமனுக்கும் உரியதுன்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்க்கும்போது அது ஓரளவு உண்மையும் கூட. ஏன் அப்படின்னா, நான் ஒரு சைடாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு நாட்டினுடைய நில எல்லை இருக்குல்ல, அதாவது லேண்டோட பவுண்டரியிலேருந்து கிட்டத்தட்ட 20 நாட்டிக்கல் மைல் அளவுக்கான தூரம் அந்த நாட்டுக்கு சொந்தம். எப்படி பார்க்கும் பொழுது அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸோட மொத்த விட்டே பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30 35 கிலோமீட்டர் தான். இது ஏமனுடைய எல்லையிலேருந்து ஒரு 20 நாட்டிக்கல் மைலும், ஈரானுடைய எல்லையிலேருந்து ஒரு 20 நாட்டிக்கல் மைல்னாலே இது சரியாக போயிடும். அப்புறம் இன்னொரு நாட்டுக்குரிய ஒரு எல்லையை இவர் எப்படி எனக்கு வருதுன்னு சொல்லிக்கிட்டு 20% டேக்ஸ் கேட்குறாருன்னு தான் புரிய மாட்டேங்குது. இவர் பார்க்குற வேலையால் நாளுக்கு நாள் க்ரூட் ப்ரைஸ் ஏற தான் போகுது. சரி, அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இன்னைக்கு இந்த பதஞ்சலி ஃபுட்ஸை இன்னைக்கு பதம் பார்த்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் நஞ்ச பதம் இல்லைங்க, சரியான பதம். ஒரு லோயர் சர்க்கியூட் லெவலுக்கு போச்சு. 20% வரைக்கும் லோயர் சர்க்கியூட் அடித்த ப்ரைஸு அங்கேருந்து ஒரு 15% அளவுக்கான இறக்கத்தோட க்ளோஸ் ஆகிடுச்சு. அதாவது ஒரு 5% ரெக்கவர் ஆயிருக்கு. இது இப்போ தான் விழ ஆரம்பிச்சிருக்கான்னு இப்போலாம் கிடையாது. இப்போ லாஸ்ட் இயர் இந்த ஜூலைலேருந்து 650 ரூபா ரேஞ்சிலேருந்து இப்போ கிட்டத்தட்ட அதில் சரிபாதி 50% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு கரெக்டாக ஒரே வருஷத்தில். இது இப்படியே நின்றுருமா, இன்னும் மேலோக்கு போகுமான்னு கேட்டால் எங்கே நிற்கிற மாதிரி தெரியுது. இப்போ இருக்க வரைக்கும் இது நிற்கிற மாதிரி தெரியல. சரி, பதஞ்சலி ஃபுட்ஸ் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா இன்னும் ஜூப்ளியன்ட் ஃபுட்டு, அப்புறம் வேறு ஃபுட்டுன்னு வேறு கம்பெனிகள்லாம் இருக்கும். அவங்களே என்ன பாடுபடுத்த போகிறாங்களோ அடுத்தடுத்த குவார்ட்டர்ஸில். அடுத்து இந்த நிறைய பேருக்கு தோணும், ஸ்டாக்லாம் நல்ல ஸ்டாக் தான், ஆனாலும் விழுது, ஏன் விழுதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த வாரி எனர்ஜிஸையும் பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களுடைய டார்கெட் ஒரு 30% லெவலுக்கு கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு 3 காரணங்களும் சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு தோணும், நான் எந்த ஸ்டாக் எடுத்தாலும் இறங்குது, ஆனால் அந்த ஸ்டாக் விற்ற உடனே ஏறுது,
இது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பொறுமை இல்லை, பேஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறதான். அதுக்காக பேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் மாதிரியான ஷேரை வாங்கி கையில் உட்காந்துட்டு நான் பொறுமையாக வச்சுருக்கேன்னு சொன்னால் உங்கள் பணத்தை ஃபுல்லாத்தையும் அப்படியே உருவிட்டு விட்டுரும். நீங்கள் பொறுமையாக இருக்கிறதுனா இந்த இந்த வாரி எனர்ஜிஸை கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இது வந்து பார்க்கும் பொழுது ஃபண்டமெண்டலாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். ஆனாலும் இதுக்கு வந்து ரேட்டிங் வந்து இப்போ கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, என்ன அளவு கட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் இந்த யூபிஎஸ் வந்து ஒரு 4400 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த வாரி எனர்ஜிஸுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அதையே குறைச்சி ஒரு 3100 ரூபாய் வரைக்கும் தான் போகும்னு சொல்லியிருக்காங்க. சரி, 3100 ரூபா போகிறதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த ப்ரைஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு 2800. அதாவது இங்கே இருந்து இன்னமும் ஒரு 300 ரூபாய் லெவலுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தான் யூபிஎஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஏற்றத்தை கொடுத்துச்சுன்னா சந்தோஷம்தான். வாரி எனர்ஜிஸ் வாழ்க அப்படின்னு சொல்லி ஒரு கோஷத்தை போட்டுற வேண்டியதான் மேலே போச்சுன்னா. அடுத்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாங்க. இந்த பேங்கினுடைய ரிசல்ட் வந்து இன்னைக்கு வந்துருந்துச்சு. ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அதிரி புத்திரி டாப்புடா அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னா லாஸ்ட் இயரில் 4400 கோடி ப்ராஃபிட் கொடுத்தாங்க. இப்போ 5600 கோடி, கிட்டத்தட்ட 1200 கோடி, அதாவது ஒரு 25% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க இயர் அண்ட் இயரில். குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் பார்க்கும்பொழுது ஒரு பெரிய லெவலில் ஒரு ஏற்றம்னு சொல்லிட முடியலைனாலும் ஓகே, ஒரு 150 கோடின்ற லெவலுக்கு ஒரு சுமாரான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க, ஒரு 3% அளவுக்கான ஏற்றம். சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி நாளைக்கு இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் நாளைக்கு இந்த ஷேர் வந்து எப்படி ட்ரேட் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன்னா நல்லாவே ஒரு ஏற்றத்தை கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா மார்ஜின் சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதுதான் மெயினான காரணம். நாளைக்கு இந்த ஷேரை ஏற்றி வச்சு அழகு பார்க்கணும். நல்ல ஒரு மார்க்கெட்டாக இருந்தால் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்து இதே டைப்பில் இன்னொரு ஷேருடைய ரிசல்ட் வந்துருங்க, க்ரோ. இந்த ஷேரை தெரியாமல் யாருமே இருக்க முடியாது. இந்த க்ரோவோட ரிசல்ட்டும் வந்துருந்துச்சு. குவார்ட்டர்லி ரிசல்ட்டு Q1 ப்ராஃபிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 94% அளவுக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல அனலிஸ்ட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தற்சமயம் இருக்க ப்ரைஸ்லேருந்து இது ஒரு 260 ரூபா ரேஞ்ச், அதாவது 260 ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்களுடைய சார்ட்டை நம்ம போய் பார்ப்போம். இப்போ 216 ரூபா, இங்கேருந்து 260 ரூபாவில் ஒரு 40% அளவுக்கான ஏற்றத்தை கொடுக்குற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அந்த ஷேரை பார்க்கும் பொழுதும் ஒரு 227 ரூபான்றதான் இந்த ஷேருக்கு வந்து ஒரு தடையாக இருக்குது. ஆனால் நாளைக்கு அந்த தடையை உடச்சி மேல் நோக்கி போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கே ஒரு 6% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருச்சு. இது வரக்கூடிய காலங்களில் கண்டினியூ ஆனாலும் ஆகலாம். ஏன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது. சரி, இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டை நம்ம ஸ்க்ரீனில் போய் பார்த்துடலாம், அனலைஸ் பண்ணிடலாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இதில் இந்த ஷேர் வந்து இப்படி ஒரு ரிசல்ட் கொடுக்கல எனக்கு ஒரு ஆச்சரியமே கிடையாதுங்க. ஏன்னா சரி, ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம். ரிசல்ட் பார்க்கும்போது லாஸ்ட் இயரில் 378 கோடி கொடுத்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட அது 94% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அதே மாதிரி குவார்டர் அண்ட் குவார்ட்டர்லையும் 690 கோடி, அதாவது 682 690ன்னு சொல்கிறேன், 690 கோடி லெவலுக்கு கொடுத்தாங்க. அங்கேருந்து ஒரு 45-50 கோடி அளவுக்கு ரிசல்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து மோசமான ரிசல்ட்டு சொல்லிட முடியாது. இதுவும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு தான் நான் பார்க்குறேன். குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. காரணம் என்னென்னா பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்லிடுறேன். இந்தியாவில் தற்சமயம் தான் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனிகள் வந்து தற்சமயம் பெருசானும் நஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இந்த ஷேர் எந்த அளவுக்கான ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன். நாளைக்கு இந்த பில்லியனர்ஸ் கேரேஜ், அதாவது க்ரோ, எவ்வளோ ஏற்றத்தை கொடுக்குன்றத பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு கம்பெனி HDFC AMC, அதாவது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இவங்க ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. இவங்களோட ரிசல்ட்டையும் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இயர் ஆன் இயர்லையும் சரி, அதாவது இயர் ஆன் இயரில் சரி பார்க்கும்பொழுது ஒரு 100 கோடி 90 கோடி அளவுக்கு இன்க்ரீஸ். குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 215 கோடி அளவுக்கு இன்க்ரீஸ். இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் கொடுத்துருந்தாலும் நாளைக்கு இந்த ஷேர் வந்து பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமான்னு கேட்டால் எனக்கு வந்து அதில் கொஞ்சம் வந்து பெரிய ஒரு ஏற்றம் கொடுத்துறாது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் என்கிட்ட இருக்குது. காரணம்னா மார்ஜின் ப்ரெஷரில் இருக்குது. ரிசல்ட் மட்டும் நல்லா கொடுத்துட்டா போதுமானு கேட்டால் ரிசல்ட் நல்லா கொடுத்துருந்தாலும் அது கூட சேர்ந்து மார்ஜினும் நல்லா இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஆனால் இதில் மார்ஜின் ப்ரெஷர் இருக்கிற ஒரு காரணத்தினால மிகப்பெரிய ஒரு ஏற்றம் கிடைச்சிடாது. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணாலும் அந்த க்ரோ ஆகட்டும், அப்புறம் அந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கட்டும், அந்த 2 ஷேரோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஷேரோடைய ரிசல்ட் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. டாப்பர் சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓகே, நாட் பேட், அவ்வளோதான். அடுத்து இந்த ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இவங்களுடைய ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெட் ப்ராஃபிட்டு 52% இயர் ஆன் இயரில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லோன் புக்கும் பார்க்கும்பொழுது ஒரு 26% அளவுக்கான இன்க்ரீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ
கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 ஷேருடைய ரிசல்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதில் எல்லாமே பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடச்சிருக்கும். கரெக்டாக உங்களுக்கு பேட்டர்ன் கிடச்சிருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு வீடியோ வந்து பொத்தாம்பதோ பார்த்துட்டு மட்டும் கடந்து போயிடவே கூடாது. என்னன்னா இப்போ ரீசெண்டாக நாம் வந்து இந்த ஒரு வார கேப்பில் பல ஷேர்ஸுடைய ரிசல்ட் வந்து நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். என்னன்னா அந்த ஃபினான்ஸ், அதாவது ஃபினான்ஸ் கம்பெனிகள், அப்புறம் அந்த பேங்குகள், அதாவது பேங்க்ஸ், இதனுடைய ரிசல்ட்லாம் பார்க்கும்பொழுது நல்லாவே இருக்குது இயர் ஆன் இயர்லையும் குவார்டர் அண்ட் குவார்டர்லையும். ஸோ இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ண போடுது. மற்றபடி அதர் செக்டர் எப்படியோ சரி, இந்த பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரேலியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களால் வந்து நீங்கள் நேராகவே உங்களால் பார்க்க முடியும். இன்னும் அடுத்தடுத்து பேங்க் ஸ்டாக்ஸோட ரிசல்ட்லாம் வரப்போகுது. அதுவுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் என்கிட்ட இருக்குது. ஒருவேளை இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறோன்ற வார்த்தையை சொல்கிறாங்களோ, ஒருவேளை எப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அது வரைக்கும் பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை தான் கொடுக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ கிடைச்ச வாய்ப்பை விட்டுறாதீங்க இந்த மாதிரி பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம். ஏன்னா எந்த ஸ்டாக் எடுத்தாலும் விழுதுன்னு நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குவார்ட்டரில் பேங்கிங் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் அதாவது வாங்குங்கன்னு சொல்லலை, இது அதுன்னு நான் சொல்லவும் கூடாது. பேங்கிங் ஸ்டாக்கில் ஒரு கண்ணை வச்சுக்கோங்க. சரி, இந்த பேங்கை வாங்குறதுக்கு பயமாக இருக்குது, அந்த பேங்கை வாங்குறது பயமாக இருக்குன்னு நீங்கள் தோணுச்சுன்னா, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இண்டிவிஜுவல் பேங்கை வந்து வாங்கி அது இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுதுன்னு தோணுச்சுன்னா, இது ஒரு ஆப்ஷனாக தான் சொல்கிறேன். ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கால் ஆப்ஷன், கால் வந்து கிடையாது இதை வாங்குன்னு சொல்லி. என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பல பேங்க்ஸை வந்து ஒன்றா சேர்த்து பிஎஸ்சி பேங்க் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ப்ரைவேட் பேங்க்லாம் சேர்ந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒருவேளை நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா, ஏன்னா வாங்கன்னு திரும்பவும் சொல்லலை, தெரிஞ்சுக்கோங்க, வாங்கன்னு சொல்லலை, ஒருவேளை அந்த மாதிரி கன்சிடர் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன லாபங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் பேங்கை ஒரு ஸ்டாக்கை வாங்கி அது விழுந்து நஷ்டப்படுறதுக்கு மொத்தமாக ஒரு 10 பேங்க் இருக்கிறப்ப 10 பேங்குமே கீழே விழுந்துற போது. ஏன்னா இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து பேங்க்ஸுக்கு ஸ்டாக்கை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், இல்லைனா கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். சரி, ஓகே. அடுத்து இந்த ஏத்தர் எனர்ஜி, இந்த ஷேர்லாம் ஏறுது ப்ரைஸ் வந்து ஏறுது மேலே போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கி கூட பார்க்கும்போது இந்த ஷேரோடைய ரிசல்ட்டை உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். ஷேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% அளக்கான ஏற்றத்தை கொடுத்துச்சு. அங்கேருந்து ஒரு 2% அளக்கான இறக்கத்தை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 8% அளக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. காரணம் என்னென்னா என்னோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 1200 கோடி அளவுக்கு வந்து ஃபண்டை ரைஸ் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி சின்ரஸை கையிலே பிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் ஓவராலுமே நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதனால் இந்த நியூஸும் சேர்ந்து ஏற்கனவே இவங்களை பூஸ்ட் பண்ணி விட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் நல்லா ஒரு வேளை கொடுத்தாங்கன்னா மேல் நோக்கி இந்த ஷேர் வந்து போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எப்போவுமே நான் வந்து ஓடுற குதிரை மேலே தான் பந்தயம் கட்டணும். படுத்து பாய விரித்து படுத்து கிடக்கிற குதிரை மேலாம் கட்டணும்னா நாமளும் சேர்ந்து குதிரை கூட தான் படுத்து கிடக்கணும், ஒரு நாளும் ஓட முடியாது. ஸோ கொஞ்சம் கவனமாக இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வந்து பாருங்கள். இதில் பல ஸ்டாக்ஸுகள் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. நானும் தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டாக்ஸ், அதாவது நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்க ஸ்டாக்ஸ், நல்ல நியூஸை பேஸ் பண்ணி மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், அப்புறம் பிரேக் அவுட் ஆகிருக்க ஸ்டாக்ஸையும் நானும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கொண்டு வரேன். இந்த ஏத்தர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இது பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குதுங்க. 52 வீக் ஹையில் உள்ள ஒரு ஸ்டாக்கும் கூட. அது மட்டும் இல்லாமல் பல நல்ல நியூஸ்களும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.